அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு கடகராசி காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகராசி நேயர்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. சரி, எங்கள் வாழ்க்கையே மோசமாக போயிட்டுருக்கு, நாங்கள் வாழ்வா சாவாங்கிற மாதிரி எங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு, நரக வேதனை அனுபவிக்கிறோம், நிறைய சித்திரவதை அனுபவிக்கிறோம், நிறைய கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்கோங்கிற மாதிரி நிறைய கடகராசிக்காரங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க. அது குறிப்பிட்டு சொல்லப்போனால் புனர்பூச நட்சத்திரக்கார நேயர்களும் பூச நட்சத்திரக்காரங்க நேயர்களும் கடுமையான பாதிப்பில் இருக்கீங்க. சரிங்களா? ஏன்னா அந்த அஷ்டம சனி, ஏன்னா ராசிக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து சனி நிறைய துன்பத்தை கொடுத்துட்ருக்காரு. பிரச்சனைகள் மேல் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை, யார்கிட்ட பேசினாலும் பிரச்சனை, யாரை பார்த்தாலும் பிரச்சனை, சொந்தக்காரங்கனால பிரச்சனை, கூட பழகிறவங்க மூலமாக பிரச்சனை வருது, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, டிப்ரெஷன், டென்ஷன் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தாங்க இருக்குது. 2023 உங்களுக்கு பிரச்சனை தான். 2023 ஜனவரி பிப்ரவரி மாதத்துலேருந்து பாருங்கள் உங்களுக்கு பிரச்சனை. 2021 22 இப்போ ஒரு சில கடகராசி நேரம் நல்லா தான் இருந்தீங்க, லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. 2020 21 22 ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தது. எப்போ இந்த 2023 ஆரம்பிச்சதோ அதிலிருந்தே டவுன் ஆகிட்டீங்க. பிஸ்னஸில் அடி வாங்கிருச்சு, சொந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை, வேலையை விட்டு உங்களை நீக்கிட்டாங்க, தப்பே பண்ணாமல் கெட்ட பேர் வாங்கினீங்க, பழிச்சொல்லுக்கு ஆளானீங்க, முதுகில் குத்துனாங்க உங்களை, நீங்கள் நல்லது பண்ணி அடுத்தவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போனாங்க. திறமை இல்லாதவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகி போயிட்டுருக்காங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துலலாம். இதெல்லாம் கடகராசிக்காரங்க ஒத்துக்குவாங்க, பூச நட்சத்திர நேயர்களும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க நேயர்களும். ஏன்னா அந்தளவுக்கு பாதிப்பு 2023 அஷ்டம் சனி உங்களை வாட்டி வதச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? அந்தளவுக்கு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. சரிங்க, வாழ்க்கை எப்போ தான் மாறும், எங்கள் லைஃப் எப்போ தான் மாறும், எங்கள் எப்போ தான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம், இல்லை லைஃபே முடிஞ்சிருச்சா, லைஃபே அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஒரு பாதி கட்டத்துக்கு வந்துட்டீங்க. சரிங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. அந்த பிரச்சனை முடியக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு. ஒரு 50% முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடலாம். ஏன்னா உங்களுக்கு 2025 பாருங்கள், உங்களுக்கு 2025 இந்த மார்ச் ஏப்ரல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அஷ்டம் சனி முழுசாக உங்களை விட்டு விலகும். இப்போ ஓரளவுக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பாதி கிணறு நாங்கள் தாண்டிட்டோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கடகராசிக்காரங்க ஒரு வாழ்க்கை போயிட்டுருக்கு. வாழ்வா சாவாங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனை, உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை, யாரும் உங்களை புரிஞ்சுக்க கிடையாது, பணம் இல்லாமல் இருக்கீங்க, திறமையை வச்சுட்டு சம்பாதிக்காமல் இருக்கீங்க. நிறைய கடகராசி நேயர்கள் திறமையை வச்சுட்டு சம்பாதிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா நல்லவங்களாக இருப்பீங்க. பொதுவாக வந்து பாருங்கள், கடகராசி நேயர்கள் மனிதநேயம் மிக்கவங்களாக இருப்பீங்க, அன்பு பாசம் மிக்கவங்களாக இருப்பீங்க, தாய் உள்ளம் கொண்டவங்களாக இருப்பீங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இறக்க குணம், அன்பு பாசம் இதெல்லாம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். 8ல் சனி இருக்காருங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு போட்டு மாட்டிக்காதீங்க. புதியவர்களோட நட்பு கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா 2023 ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேருக்கு நட்பு கிடச்சிருச்சு, அவங்க மூலமாகவே சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடனே வாங்க கிடையாது, அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து நீங்கள் பழி ஏற்றுட்ருக்கீங்க, அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து நீங்கள் கடன் அடைச்சிட்ருக்கீங்க, கடனை கட்டிகிட்டு இருக்கீங்க. மாதம் பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை, இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் வந்துட்டு தாங்க இருக்குது. நீங்கள் அடுத்தவங்க நல்லா தான் பண்ணுறீங்க, ஆனால் அடுத்தவங்க உங்களுக்கு கெடுதல் தான் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை கண்டுக்காமல் இருக்காங்க, நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்க. அதனால் கவலையப்படாதீங்க. இந்த 2024 2023 கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? பூச நட்சத்திர நேயர்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஆயில்ய நட்சத்திர நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு தான் பாதிப்பு வரும். அப்படியே சனி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக பலன் கொடுப்பார். ஏன்னா கர்மக்காரகன் சனி. அஷ்டம் சனி, ஏன் தான் அஷ்டம் சனியில் பிரச்சனை வருது, ஏன் இந்த டைமில் மட்டும் பிரச்சனை வருது, பாதிப்புக்குள்ளே உள்ளாகிறோம், இதெல்லாம் ஒரு சில பேர் டவுட் வருது பார்த்தீங்களா. அது என்ன காரணம்னா முன்ஜென்ம கர்ம வினை தான். ஏன்னா கர்மக்காரகன் சனி, இருள் கிரகம், இருட்டுக்குண்டான கிரகம் சனி தான். நவகிரகங்களே பாருங்கள், முதன்மையான இந்த 9 கிரகங்களில் முதன்மையான பாவ கிரகம் சனி பகவான் தான். அதுக்கப்புறம் தான் செவ்வாய், அப்படி அப்படியே மற்ற கிரகமெல்லாம் வரும். 100% பாவ கிரகம் சனி பகவான். அதனால தான் சனி வந்து இந்த அஷ்டம் சனி 7ரை சனினாலே ஒருத்தருக்கு பயமும் பதட்டமும் வந்துடுது. ஐயோ வாழ்க்கை போயிருமா, அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பயப்படுவாங்க. அதனால் கவலைப்படாதீங்க. ஆயில்ய நட்சத்திர நேயர்கள் கொஞ்சம் இந்த வருஷம் 2024 கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாகணும். 8ல் சனி இருக்கார், நிறைய பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. வேலை செய்கிற இடத்துல மன உளைச்சல் இருக்கும், குடும்பத்தில் யாரும் உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க, உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் பெற்றோரே உங்களை புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களே உங்களை புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க.
ஏதோ ஒன்று குறை சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க, எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் பழிச்சொல், அசிங்கம், அவமானம் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு தான் அங்கே இருக்குது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது. 8ல் சனி இருக்கிறதுனால முதலீடு எதுவும் போடக்கூடாது. ஷேர் மார்க்கெட் பக்கமே போயிடாதீங்க. கிரிப்டோ கரன்சி, இந்த பிட்காயின், அந்த அந்த விபரீத ராஜயோகம், சில விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் அந்த எண்ணங்களில் இருக்கீங்க. அதெல்லாம் மறந்துடுங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்கவே கூடாது. சரிங்களா? கவனமாக இருக்கணும். இந்த வருடம் 2024ஆம் வருடம் சொந்த தொழில் வந்து உங்களால் காப்பாற்றிக்க முடியும். ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஓரளவுக்கு காப்பாற்றிக்க முடியும். சரிங்களா? யாரையும் நம்பாமல் இருந்தீங்கனாலே இந்த அஷ்டம் சனி ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க நீங்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும். வாக்குவாதம் வரும். ஃபேமிலியில், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு வாக்குவாதம் வரும். சம்மந்தமே இல்லாமல் அடுத்தவங்க வந்து மூக்க நுழைப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் வந்து பிரச்சனையை உருவாக்க பார்ப்பாங்க. கவனமாக இருங்க. சரிங்களா? வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்க தான் செய்யும், மன அழுத்தம் இருக்க தான் செய்யும், பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த 2023 ஆண்டு கம்பேர் பண்ணும்போது இந்த 2024ஆம் ஆண்டு ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஒரு 50% நல்லாயிருக்கும். ஆயில் நட்சத்திரக்காரங்களுக்கு தான் பாதிப்பு வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? நிறைய பிரச்சனை உங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. அதுதான் உண்மை. சரிங்களா? பிரச்சனையில் முழுசாக இந்த காலகட்டங்களில் வெளியே வர முடியலன்னா கூட ஒரு 50% வெளியே வருவீங்க. இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு 50% வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரையும் நம்பாமல் இருங்க. தொழிலை ஆரம்பிச்சிட வேண்டாம், முதலீடு போட வேண்டாம், மற்ற விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? பண விஷயத்தில் நீங்கள் வெளியே கொடுக்குறதும் சரி, வாங்குறதும் சரி, கவனமாக இருங்க. உங்களால் முடியுதா, மாதம் மாதம் கட்ட முடியும்னா கடன் வாங்குங்க, இல்லைன்னா வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டங்கள்லாம் அடுத்தவங்களோட சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்களா, நம்ம கூட இருக்கவங்க கெட்டவங்களா, இல்லை நம்ம எதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேரில் பார்த்திங்கன்னா கடகராசினியர்களுக்கு எதிரியே இருப்பாங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இந்த காலகட்டங்களில் உதவி பண்ணிட்டு போகிறாங்க. கூட இருக்கிறவங்க தான் பழி வாங்கிட்டு இருக்காங்க உங்களை. யார் நல்லவங்கன்னு நினச்சிங்களோ அவங்க தான் உங்களுக்கு துரோகம் செய்கிறாங்க. யார் கெட்டவங்கன்னு நினச்சிங்களோ அவங்க தான் உங்களுக்கு உதவி பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தோல்வியாக போகிற மாதிரி தெரியும். சரிங்களா? கொஞ்சம் இழுக்கும். எல்லாமே கொஞ்சம் இழுத்தடிச்சு தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வரும். ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு முதல்லலாம் பாருங்கள், இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, நல்ல ஒரு வேலை கிடச்சிருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் பாருங்கள், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, ஒரு 7-8 இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, வேலையே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா சனி வந்து இழுத்தடிப்பார், முட்டுக்கட்டையாக இருப்பார், உங்களுக்கு தடங்களாக இருப்பார் உங்களுக்கு. அதனால் முயற்சியை விடாமல் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கார், கன்னி ராசியில் கேது இருக்கார். அப்போ முயற்சி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார், கொஞ்சம் தூண்ட வைப்பார். சரிங்களா? அதனால் கடகராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் லைஃப் கொஞ்சம் மாறுங்க உங்களுக்கு. ஏன்னா குரு பயிற்சி நடக்கும் 2024 மே மாதம்லாம் பாருங்கள், குரு பயிற்சி நடக்கும். அந்த குரு வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருவார். அப்போது ஓரளவுக்கு நிலைமையை சமாளிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. அதனால் மனசை விட வேண்டாம். ஒரு சில பேருக்கு வாழ்வா சாவாங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழணும், எதுக்கு இந்த சித்திரவதையான ஒரு வாழ்க்கையை வாழணும், உடம்புல இருந்து உயிர் போயிட்டால் கூட பரவாயில்ல, உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. உடம்புல உயிர் ஒன்று தாங்க சார் இருக்குது, எல்லாத்தையும் இழந்துட்டோம், எங்களுக்கு எல்லாம் பழகிருச்சு எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதனால் மனசு விடாமல் இருங்க, தைரியத்தோடு இருங்க. ஏன்னா தன்னம்பிக்கை குறிக்கிற இடத்துல 3ஆம் இடத்துல சனி, அதாவது கேது பகவான் இருக்கார், 8ஆம் இடத்துல சனி இருக்கார். உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்க குரு 11ஆம் இடத்துக்கு இந்த மே மாதத்துலலாம் மாறிடுவார். அதனால் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வருடமாக தான் இருக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு. சரிங்களா? அதனால் மனசு விடாமல் இருங்க, தைரியத்தோடு இருங்க, விடாமுயற்சியோடு செயல்படுங்க. வேலை கிடைக்கலையா, வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள், வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. சொந்த தொழில் மட்டும் ஆரம்பிச்சிட வேண்டாம், புதுசாலாம் ஆரம்பிக்க வேண்டாம். அது 2025 மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். நல்ல தசாபுத்தி போயிட்டுருக்கவங்க தான் கடகராசினியர்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க, நிலைமையை கொஞ்சம் சமாளிக்கிறாங்க. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இருள் கிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி, பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு நிலைமை ரொம்ப கொடுமையாக இருக்குது. அவங்க தான் வாழ்வாசா வாங்குற மாதிரி போயிட்டுருக்கவங்களுக்கு. சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அந்த கிரகம் தான் உங்களோட தலையெழுத்து தீர்மானிக்கும். அந்த கிரகங்கள் தான் உங்களோட நடந்துட்டு இருக்க அந்த தசாபுத்தி தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுபடி தான் உங்களோட விதி போகும். சரிங்களா? கோச்சார பலன் ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன நேரத்தில் பிறந்தீங்க, என்ன வருஷத்தில் பிறந்தீங்க, டேட் ஆஃப் பர்த் என்ன, டைம் ஆஃப் பர்த் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, கிரக நிலையில் அப்போ நீங்கள் பிறக்கும்போது எப்படி இருக்குது, இப்போ உங்களுக்கு என்ன கிரகம் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, அதுதாங்க உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். இந்த கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே, நீங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த லக்னாதிபதி தீர்மானிக்கும். லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் நீங்கள் அனுபவிப்பீங்க. லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா சுற்றி எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கும், எதுவுமே கிடைக்காது. லக்னம் முக்கியம், லக்னாதிபதி முக்கியம். உங்கள் மைண்டு தெளிவாக இருக்கா, உங்கள் ராசிநாதன் முக்கியம். உங்கள் ராசிநாதன் யார்?
சந்திரன். அப்போ சந்திரன் நல்லா இருந்தால் உங்கள் மனம் நல்லா இருக்குது, எண்ணம் நல்லா இருக்குது, உங்கள் செயல்பாடுகள்லாம் தெளிவாக இருக்கும், குழப்பம் இருக்காது. அப்போ ஒரு ராசிநாதன் சந்திரன் முக்கியம், லக்னாதிபதி முக்கியம், நடக்கக்கூடிய தசாபதி முக்கியம். இது 3 வச்சு பார்த்தா 100% நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், மாறுமா மாறாதா, இல்லை அடுத்த கட்டத்துக்கு போவீங்களா மாட்டிங்களா, நீங்கள் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், கெட்டது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கணும், இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதக தசாபுத்தி பதில் சொல்லிடும். சரிங்களா? கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.